எவ்ரிவன், இந்த வீடியோல நான் வந்து யூஐ டிசைன் ஒர்க் ஃப்ளோவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய டூல்ஸ் என்ன அப்படின்றத வந்து நான் இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து என்னுடைய போன வீடியோவான யூஐ டிசைன் ஒர்க் ஃப்ளோ அப்படின்ற வீடியோவுடைய சீக்வென்ஷியல் வீடியோ. இது வந்து பார்ட் 2. நீங்க பார்ட் 1 பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். நீங்க அங்க வந்து செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோவை பார்க்காதவங்களுக்காக ஒரு சின்னதா ஒரு அவுட்லைன் நான் கொடுத்துட்றேன். ஸோ யூஐ டிசைன் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு 3 ஸ்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து யூஐ டிசைன், செகண்ட் ஸ்டேஜ் வந்து ப்ரோட்டோடைப், தேர்ட் ஸ்டேஜ் வந்து டிசைன் ஹேண்ட் ஆஃப். ஸோ இதை பத்தி தான் நான் வந்து டீட்டெயிலா வந்து அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் யூஐ டிசைன். யூஐ டிசைன்ல யூஸ் பண்ணக்கூடிய பெஸ்ட் டூல்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யூஐ டிசைனர் கம்யூனிட்டியால அக்செப்ட் பண்ணப்பட்ட எக்ஸ்க்ளூசிவாக யூஐ டிசைனுக்காக ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் ஆப். ஸோ ஸ்கெட்ச் ஆப் அப்படின்றது தான் 2014க்கு பிறகு வந்த எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஃபர்ஸ்ட் யூஐ டிசைன் டூல். ஸோ இந்த டூல் வந்து இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி பிளஸ் இந்தியன் டிசைனர் கம்யூனிட்டியால பெருவாரியா அக்செப்ட் பண்ணப்பட்டு இதுக்கு ஒரு பெரிய கம்யூனிட்டி பேஸ் இருக்குது. பிளஸ் இதுல வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய பிளக்கின்ஸ் உடைய லிஸ்டும் வந்து ரொம்ப பெருசு. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்த யூஐ டிசைன் டூல். ஸோ நிறைய டூல் ட்ரை பண்ணாங்க, ஆனா டிசைனர் கம்யூனிட்டியால அக்செப்ட் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் டூல் இது. ஸோ இந்த டூல்ல இருக்கக்கூடிய ரெண்டு டிஸ்அட்வான்டேஜஸ் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ், இந்த டூல் வந்து ஆப்பிள் பேஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து விண்டோஸ்ல ஒர்க் ஆகாது, வேற எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லையும் இது ஒர்க் ஆகாது. ஸோ ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு காம்ப்ரஹென்சிவான யூஐ டிசைன் டூல் தான். ஸோ இதுல இருந்து நீங்க ப்ரோட்டோடைப்போ இல்லாட்டினா ஒரு டிசைனர் கொலாபரேஷனோ இல்லைன்னா நீங்க வந்து இதை ஒரு டிசைன் ஹேண்ட் ஆஃபோ பண்ண முடியாது. நீங்க ஸ்கெட்ச் ஆப் யூஸ் பண்ணால் யூஐ டிசைனுக்கு ஸ்கெட்ச் ஆப் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும், ப்ரோட்டோடைப்புக்கும் டிசைன் ஹேண்ட் ஆஃப்க்கும் வேற டூல்ஸ் நீங்க யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது ரெண்டு பாயிண்ட் தான் இதோடைய டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ யூஐ டிசைன்ல அடுத்த டூல் Adobe XD. ஸோ அடோபியோடைய XD அப்படின்ற டூல் தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போற ரெண்டாவது டூல். ஸோ Adobe XD பொறுத்த வரைக்கும் இந்த டூல் வந்து ஸ்கெட்சோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாத்தையுமே இதுல பிளஸ்ஸா மாற்றணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்றாங்க. விண்டோஸ் பிளாட்ஃபார்ம்லயும் ஒர்க் ஆகும், ஆப்பிள் பிளாட்ஃபார்ம்லயும் ஒர்க் ஆகும். ஸோ இந்த ரெண்டு பிளாட்ஃபார்முக்கும் ஒர்க் ஆகிறதுக்கு உண்டான ஒரு டூலா அதை டிசைன் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னால் Adobe XD குள்ளேயே வந்து ப்ரோட்டோடைப்பையும் வந்து அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த Adobe XDலயே நீங்க வந்து டிசைன் முடிச்சுட்டு ப்ரோட்டோடைப் இங்கேயே பண்ணலாம். பிளஸ் இந்த ஃபைல்ஸை வந்து நீங்க கிளவுட்ல ஸ்டோர் பண்ணலாம். பிளஸ் இதை வந்து உங்களுடைய கிளையண்ட்டுக்கு நீங்க ஷேர் பண்ணலாம், ஃபீட்பேக் வாங்கலாம், ரிவ்யூஸ் வாங்கலாம். ஸோ இதுதான் வந்து Adobe XD உடைய அட்வான்டேஜஸ். Adobe XD உடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? Adobe XD பொறுத்த வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் வந்து இன்னும் ஸ்டேபிள் வெர்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த அப்ளிகேஷனை கண்டினியூஸா வந்து அவங்க டெவலப் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா வந்து இந்த அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தானே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா Adobe கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னால், ஹையர் வெர்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபைலை, டிசைன் ஃபைலை லோயர் வெர்ஷன்ல உங்களால ஓபன் பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து இது விண்டோஸ் 10க்கு தான் வந்து இது சப்போர்ட் இருக்கு விண்டோஸ் பிளாட்ஃபார்ம்ல. ஸோ விண்டோஸ் 10ல வந்து என்ன ப்ராப்ளம்னா, விண்டோஸ் 10லயும் வந்து அவங்க மைக்ரோசாஃப்ட்ல இருந்து சில அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த அப்டேட்ஸுக்கு இந்த XD வந்து கம்பேட்டபிலிட்டியா இருந்தால் மட்டும்தான் Adobe XDயும் அப்டேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னுடைய சிஸ்டம்ல விண்டோஸ் 10 வச்சிருக்கிறேன், அதுல நான் வந்து அப்டேட் பண்ணல. இப்போ என்கிட்ட Adobe XD வந்து லாஸ்ட் மந்த் வந்த ஒரு அப்டேட் இருக்கு. அதோட வெர்ஷன் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10.6.2ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னுடைய டீம்ல இருக்கிற இன்னொருத்தர் வந்து அவர் விண்டோஸை அப்டேட் பண்ணிட்டாரு. அதனால XD உடைய இந்த மந்த் ரிலீஸையும் அவர் அப்டேட் பண்ணிட்டாரு. அந்த வெர்ஷன் வந்து 10.6.3. இப்போ அவர் வந்து ஒரு டிசைன் ஃபைலை ஒர்க் பண்றாரு, அந்த ஃபைலை எனக்கு வந்து ஷேர் பண்றாரு. இப்போ என்னோட சிஸ்டம்ல ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்த்தா அந்த ஃபைல் ஒர்க் ஆகாது. ஏன்னா என்னுடைய வெர்ஷன் 10.6.2, அவரோட வெர்ஷன் 10.6.3. Adobe XDயோட வெர்ஷன்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் ஆகிறதுனால கொலாபரேஷன் வந்து பயங்கரமா வந்து அஃபெக்ட் ஆகுது. ரெண்டாவது பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இன்னும் இது வந்து ஒரு ஸ்டேபிளான வெர்ஷனா இல்லை. அதனால நீங்க கொஞ்சம் பெரிய சைஸ் ஃபைல்லாம் ஒர்க் பண்ணணும்னு பிளான் பண்ணீங்கன்னா இது வந்து கிராஷ் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு தான் வந்து மேஜரான டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபார் Adobe XD. ஸோ UI டிசைன்ல இப்போ நம்ம பார்க்க போற மூணாவது டூல் Figma. Figma பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டேஸ்ல டிசைனர் கம்யூனிட்டியால அக்செப்ட் பண்ணப்பட்டு இதோட கம்யூனிட்டி பேஸ் வந்து பெரிய லெவல்ல க்ரோ ஆச்சு. ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சக்சஸ்ஃபுல் சாஃப்ட்வேர் இன் அ ரீசன்ட் டேஸ் ஃபார் த UI டிசைனர் கம்யூனிட்டி. ஸோ ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஸ்கெட்ச் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆப்பிள் பேஸ் கம்ப்யூட்டர்ஸ் வேணும். Adobe XD பாத்தீங்கன்னா Windows 10 இல்லைன்னா உங்களுக்கு ஆப்பிள் பேஸ் கம்ப்யூட்டர்ஸ் வேணும். ஸோ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிபெண்டன்சிஸ் இருந்தது. இந்த ரெண்டு டூல்லையுமே வந்து நீங்க டிசைன் வந்து உங்க டீமோட கொலாபரேட் பண்ண முடியாது. ஃபைல் தனித்தனியா தான் இருக்கும். தனித்தனியா வந்து அவங்க ஒரு வெர்ஷன் போட்டு தான் கொடுப்பாங்க. நீங்க அப்படிதான் ஒர்க் பண்ண முடியும். ஆனா Figma பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு கிளவுட் பேஸ்ட் டூல். அதாவது இந்த சாஃப்ட்வேர் வந்து ஆன்லைன்லயே இருக்கும். நீங்க சிம்பிளா வந்து சைன் அப் பண்ணா போதும். உங்களுக்கு இது Chrome இல்லைன்னா லேட்டஸ்ட் ஒரு வெப் ப்ரௌசர் மட்டும் இருந்தா போதும். எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் இதுக்கு தேவையில்லை. ஸோ இது விண்டோஸ் தேவைப்படாது, ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் தேவைப்படாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நீங்க ஒரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ஒரு வெப் ப்ரௌசர் இருந்ததுன்னா நீங்க UI டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து Figma வந்து ஒன் ஆஃப் த ஃபேண்டாஸ்டிக்கான டூல். Figmaல நீங்க லைவ் கொலாபரேஷன் வந்து உங்க டீமோட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க Figmaல ஒரு டிசைன் ஃபைல் ஓபன் பண்ணிருக்கீங்க. அந்த ப்ராஜெக்டோடைய ஒரு 2 to 3 ஸ்கிரீன்ஸ் நீங்க டிசைன் பண்றீங்க. உங்க டீம் மெம்பர் பாத்தீங்கன்னா அவரும் அதே ஃபைலை ஓபன் பண்ணி அவருக்கு அசைனா இருக்கக்கூடிய அதர் 2 to 3 ஸ்கிரீன்ஸ் அவர் ஒர்க் பண்ணுவாரு. ஸோ நீங்க ரெண்டு பேருமே லைவா வந்து என்ன டிசைன் பண்றீங்க அப்படின்றத பார்க்க முடியும். ரெண்டு பேருமே அதுல டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ இது பாத்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் UI டிசைன் டூல் ஃபார் கொலாபரேஷன் அண்ட் அதர் ஸ்டஃப். ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸ்ல கம்யூனிட்டி பேஸும் இன்க்ரீஸ் ஆனதுனால ஸோ Figmaவுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கும் டிபெண்டன்சி கிடையாது. ஸோ நம்ம வந்து ஆன்லைன்ல தான் ஒர்க் பண்ண போறோம். இது ஒரு கிளவுட் பேஸ்ட் டூல். அதனால உங்க ஃபைல்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல தான் இருக்க போகுது. ரெண்டாவது வந்து இது ஒரு ஃப்ரீ டூல். ஸோ மூணாவது பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபைல்ஸை எங்க இருந்தாலும் அக்சஸ் பண்ணலாம். ஒரு வெப் ப்ரௌசர் இருந்தா போதும். ஸோ இதுக்கு அடுத்த அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, Figmaலே வந்து உங்களுக்கு ப்ரோட்டோடைப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிளஸ் பாத்தீங்கன்னா அதுல வெர்ஷன் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் மேனேஜ் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்கே நீங்க வந்து டிசைனை ஹேண்ட் ஆஃப் பண்ண முடியும். ஸோ இதுக்காக நீங்க வந்து வேற எந்த டூல்ஸ் கூடயும் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும் இல்லாட்டினா வேற டூல் கிட்ட நீங்க சைன் அப் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இங்க அவசியம் கிடையாது. கன்க்ளூஷன், இன்னைக்கு நம்ம UI டிசைன் ஒர்க் ஃப்ளோல டிசைனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பெஸ்ட் சாஃப்ட்வேர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இங்க பார்த்தோம். ஸ்கெட்ச் ஆப் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். ரெண்டாவது வந்து Adobe XD வந்து என்னென்ன பண்ணுது அப்படின்றத பார்த்தோம். மூணாவது வந்து Figma அப்படின்றத நம்ம இங்க பார்த்தோம். ஸோ இந்த மூணு சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம இங்க பார்த்துருக்கோம். இந்த மூணு சாஃப்ட்வேர்ஸ் தான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல்ஸ் இன் அ ரீசன்ட் டேஸ் ஃபார் த UI டிசைனர் கம்யூனிட்டி. ஸோ அதனால இந்த மூணு டூல்ஸை நம்ம இங்க பார்த்துட்டோம். ஸோ என்னோட அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ப்ரோட்டோடைப் அண்ட் டிசைன் ஹேண்ட் ஆஃப்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய டூல்ஸ் பார்த்துடலாம். பிளஸ் இதோடைய ஒரு டீடைல்டு கம்பேரிசன்ஸ் நம்ம பார்த்துடலாம். Adobe Photoshop அண்ட் Illustrator பத்தி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. அது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கும். Photoshop அண்ட் Illustrator UI டிசைனுக்கு ஏன் யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி யூஸ் பண்ணா அதோடைய மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் என்ன அப்படின்றத நான் தனியா வந்து ஒரு வீடியோல நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ இந்த வீடியோல நான் ஏதாவது டெக்னிக்கலா பேசியிருந்தேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய கொரீஸை வந்து கமெண்ட் செக்ஷன்ல ரெக்கார்ட் பண்ணுங்க. ஸோ நான் அதை வந்து ஒரு வீடியோவா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் நீங்க இதை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.